வேதத்தை வாசிக்கும் போது இவ்வளவு உறுதியா விசுவாசத்துல இவ்வளவு பெரிய வீரராய் இருக்க முடியுமான்னு சில ஆட்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படணும். ஏன்னா ஆண்டவரை நம்பி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மோசையை குறித்து நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம். அவர் அனுப்பி எகிப்தில் போய் நீ நெல்லு பார்வோனுக்கு முன்னாடினோடனே அவர் கிளம்பி போனார். என்ன ஒரு தைரியம்! ஆபிரகாமை பார்த்து நீ இங்கேருந்து கிளம்பி போ, எங்கே போகிறேன்னெலாம் கவலைப்படாத, நீ முதல்ல கிளம்பு, அப்புறமேல நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டார். குடும்பத்தையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்படி பெரிய ஆட்கள். புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது இயேசு செய்த காரியங்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அதை விட மனுஷர் என்று பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அவன் என்ன மாதிரி இருந்தான், என்ன மாதிரி மாறினான் என்று பார்க்கும்போது அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு என்பது நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கிறான். இப்போ முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரின் தலைவர்களெல்லாம் கூடி வந்திருக்கிற நேரத்தில் அத்தேனு பட்டணத்தில் அவன் தைரியமாய் நின்று இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறான். ராஜாக்களுக்கு முன்பதாக நின்றான். ஒன்றுக்கும் பயப்படலை. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை நாம் என்ன நினைப்போம்னா, இதுதான் அவர் மாதிரி இருக்கணும், எவ்வளவு தைரியசாலி, வாழ்க்கையில் என்னெல்லாம் பட்டா கூட எதையும் கவலைப்படாமல் அப்படி தைரியமாக வாழ்க்கையை சந்திச்சாரே, அவரை மாதிரி நாம் இருக்கணும்னு சொல்லி தோணும். அது மாதிரி அவரை பற்றி நமக்கு இருக்கிற எண்ணமும் அவர் பெரிய ஆள், ஒரு மகா பெரிய அப்போஸ்தலன், இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவனும் சாதாரண மனுஷன்தான். இப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மள மாதிரி தான் அவரும். அப்போ அந்த வகையில் பவுல் அப்போஸ்தலன் எந்த விதத்தில் நம்ம மாதிரி இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது சில வசனங்கள் அவர் கடந்து சென்ற அந்த சூழலை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஸோ முதலாவது ஒரு வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனம். 2 கொரிந்தியர் 1:8. ஆசியாவில் எங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க தெரியாம இருக்கிறது நல்லா இல்லை, உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்கள்லாம் என்னன்னு விவரிக்காம அந்த நடந்ததனுடைய நிலைமை என்ன என்று பார்க்கும்போது என்ன சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. அப்படின்னா என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க? செத்துருவோம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான். சில நேரம் யாராவது சோம் இல்லாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அப்போ செத்து போனவங்களாம் கனவுல வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன வரும், நமக்கும் கதை முடிஞ்சது தான் அப்படின்னு. அது மாதிரி பொதுவாக இன்னொருத்தருக்கு வர்ற கனவு என்ன, போராட்டம் நெருக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு பஸ்ஸை பிடிக்க போவாங்க, இல்லை ட்ரெயினை பிடிக்க போவாங்க. எல்லாம் பிடிச்சி ஏற போகிற நேரத்தில் ட்ரெயின் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்படி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க, தப்பிச்சிங்க, உயிரோடு இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ட்ரெயினில் ஏறி இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல மாட்டேங்க, போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். ஸோ பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய நிலைமையை பார்த்து அவன் சொல்லுகிறான், எங்களுக்கு பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கப்பட்டோம். அப்போ இந்த அளவுக்கு என்ன உங்களை நெருக்குச்சு என்கிறதான கேள்வி நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆசியா என்று சொல்லும்போது இன்னைக்கு நமக்கு தெரியும், ஏசியான்னு சொன்னால் அது ஒரு பெரிய கான்டினென்ட். ஆனால் அன்னைக்கு ஆசியா என்று சொல்லும்போது சின்ன ஆசியா என்று சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் ஏஷியாவை தான் அன்னைக்கு
ஆசியா மைனரா, சின்ன ஆசியா அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதில் குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எபேசு பட்டணத்தில் ஊழியங்கள் நடக்கிறார். அப்போ 2 வருஷம் பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருக்கிறார். இப்போ பொதுவாக அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனால் போய் அதை முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்ததுக்கு போவார், இப்படி போய்கிட்டே இருப்பார். ஆனால் 2 வருஷம் அங்கே இருந்து அரும்பாடு பட்டு வசனத்தை சொல்லி பல விதமான காரியங்கள் அங்கே நடக்கும்போது அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க வந்த ஆளுங்களும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு? முதல்ல அந்த ஊரில் விக்கிரகங்களை செய்து விற்கிறவனுக்கு பிஸ்னஸ் போச்சு. அப்போ அவன் உடனே மற்ற ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி விட்டான். அப்போ பவுல் கூட இருக்கிற 2 பேரை இழுத்து கொண்டு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பெரிய கலவரம் ஆயிடுச்சு. தமிழ் வேதாகமத்தில் கலகம்னு சொல்லியிருக்கு. இப்போ கலவரம் ஆகி, இப்போ நம்ம கலவரம்னா நமக்கு தெரியல, நேபாளில் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு பெருசாக இல்லாட்டியும் அந்த ஊரை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரத்தின் நடுவிலே மாட்டிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் இனி என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அதன் நிமித்தம் சொல்லுகிறான், என்ன பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. இதுக்கு மிஞ்சி இங்கிருந்து உயிரோட போவோம் என்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனா அதான் உண்மை. 20ஆம் அதிகாரம் திரும்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரும்போது யூதர்கள் மூலமா நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். என யூதர்களினாலே நேரிட்ட சோதனைகள். யூதர்கள் என்ன அந்த அளவுக்கு நெருக்குனாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த அளவுக்கு அவன் பாடுகளை அனுபவித்து போய் கொண்டிருக்கிறான். அந்த வசனத்துக்கு திரும்பி வந்துடுவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே நான் போய்கொண்டு இருக்கும்போது எனக்கு உயிர் இருக்குமோ என்கிற சந்தேகம் வந்துச்சு என்று ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லுகிறான். 2வது என்ன சொல்றான்? எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இது தன்னுடைய நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ற மாதிரி, எனக்கு ஏறிட்ட எல்லா காரியத்தையும் யோசிக்கும் போது என் மனசு தாங்கலை, எனக்கு முடியல அப்படி. இப்போ இது நமக்கு ஒரு பெரிய பாடம். என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகிறது. அதுதான் வாழ்க்கை. அப்படி ஒன்றுமே பிரச்சனையே வராமல் நாங்கள் காத்திலேயே மிதந்துட்டு போகிறோம் என்கிற ஒரு நிலைமை நமக்கு இருக்க போகிறது இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாமும் விவிதமாக நெருக்கப்பட போகிறோம். அப்போ இதே மாதிரி எண்ணம் வந்தாலும் பிழைப்போமா என்கிற ஒரு கேள்வி நிச்சயமாய் வரும். இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணோம், சகோதரருக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. கர்த்தர் இப்படிப்பட்ட நேரத்தில் நிச்சயமாய் கிருபை கொடுத்து ஒரு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கணும். அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு இப்படி வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நமக்கும் இந்த ஆசியாவின் அனுபவம், ஆசியாவிலே பவுலுக்கு ஏற்பட்டது போல நமக்கு இன்றைக்கு நிச்சயமாக சில அனுபவங்கள் வரத்தான் கூடும். எப்படி வரும்? நமக்கு இன்னைக்கு பணத்தினால வரும். நாம் இருக்கிற யாருமே இங்கே கோடீஸ்வரர் அல்ல. அப்படின்னா நமக்கு எந்த செலவு வேணாலும் வரலாம். எப்படி செலவு வரலாம்? நமக்கு வேண்டிய காரியங்களை நம்ம வாங்கணும். அது இல்லாமல் ஏதாவது எதிர்பாராமல் நடந்தால், விபத்து நடந்தால், வியாதி பலவீனம் வந்தால், அதுக்கும் நமக்கு பணம் வேணும். இப்போ பணம் வேணும்னு சொன்னால் பணம் வந்து கொண்டே இருக்கணும். அப்போ பணம் வந்தால்தான் செலவு செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொல்லிடுவோம், பணம் இல்லை அதனால நம்ம செய்யலை. ஆனால் இன்னைக்கு பழைய காலத்தில் இருந்தே கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கடன் என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இந்தாங்க. அப்போ கூப்பிட்டு கொடுத்த உடனே நம்மளும் நினைக்கிறோம் கடன் வருது, அப்போ இந்த செலவை அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி
இது நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் கடனும் வாங்க முடியல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, செலவும் வந்து கொண்டு இருக்கிறது, வருமானம் இல்லை என்று சொல்லி எல்லாம் ஒரே நேரத்தில் வந்த உடனே அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது, இதை விட்டு நான் வெளியில வருவேனா? காசு வந்துச்சுன்னா இங்க இருந்து எடுத்து இங்க கொடுக்கலாம், காசு வர மாட்டேங்குது. நான் உழைக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா எனக்கு உழைப்பு இல்லை, உழைப்பு இல்லாதனால வருமானம் இல்லை. அப்ப வாங்கின கடனை திரும்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் அதிகமாய் செலவு வருகிறதே. அது சொல்லுகிறான், இதுதான் என்னுடைய நிலைமை. வேற என்னத்துல வரலாம்? நான் சொன்ன மாதிரி சுகவீனம். ஒவ்வொருத்தருக்கும் சுகவீனம் பலவீனம் எப்படி வரும் என்று சொல்லி நமக்கு தெரியல. ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான், அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிசைனா வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய குறைபாடு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாஸ்டராக இருந்தால் டாக்டர் மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, ஜனங்கள் வந்து தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது இப்படிலாம் கஷ்டம் இருக்குமா, இப்படிலாம் இருக்குமா. எனக்கு ஆரம்ப நாட்களில் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒத்த தலைவலி. அப்ப நான் கேட்டுட்டு ஜெபம் பண்ணலான் இருக்கிறேன், ஒத்த தலைவலினா என்னன்னு தெரியல. அப்ப நான் யோசிக்கிறேன், ஒரு தலை தான் இருக்குது, தலைவலினா ஃபுல்லா எல்லா பக்கம் தானே வரணும், இது என்னடா ஒத்த தலைவலின்னு பார்த்தா மைக்ரைனுக்கு தமிழ்ல ஒத்த தலைவலி. ஒரே ஒரு இடத்துல குத்தி 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 வலிக்கிறதுக்கு பேரு ஒத்த தலைவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு 20-30 வருஷம் பாஸ்டரா இருந்தீங்கன்னா டாக்டருங்களோட நிறைய வியாதி என்ன 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 என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, முதல் முறை லேட் 90s ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அப்போ உடனே பட்டுன்னு எனக்கு எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எய்ட்ஸ்னு கேட்ட உடனே இப்போ என்னன்னு ஜெபம் பண்ணுறது, ஏன்னா அந்த நாட்களில் எனக்கு எய்ட்ஸை பற்றி இருந்த புரிதல்ல எய்ட்ஸ் வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிழைக்க மாட்டாங்க. அப்படின்னா மைண்ட் சொல்லுது இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிழைக்க மாட்டாங்க. பிழைக்காதவங்களுக்கு நம்ம என்னன்னு போய் ஜெபம் பண்றது. ரெண்டாவது கேள்வி, எய்ட்ஸ்னா தொத்து வியாதின்றாங்க. இப்ப நம்ம இவ்வளவு கிட்ட வந்துட்டாங்க, இது நமக்கும் வந்துருமோ, என்ன செய்யறது? சரி ஓகே, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சரின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 10 வருஷத்துல அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தின் முக்கிய பங்கு வகிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்கிறேன். ஆனா அன்னைக்கு அது தெரியல. இதை எதற்காக சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வியாதி பலவீனங்கள் வந்து சொல்லும் போது இத்தனை விதமான ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. தாங்கக்கூடியது, தாங்க முடியாதது. போன வாரத்தில் நான் இருந்தது ஒரு தெலுங்கு சர்ச். அப்போ ஒருத்தர் நல்லா ஷூட்லாம் போட்டுட்டு இருந்தார். அப்போ ஷூட்லாம் போட்டு நல்லா இருக்கிறாரு, சரின்ட்டு எல்லாம் பேசி முடித்த உடனே போயிட்டு வரேன்ட்டு கையை கொடுக்க போனால் அவருக்கு கையை தூக்க முடியல. அப்போ பார்த்தா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குது, அதனால கை இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த கையை தூக்கணும்னா வேற யாராவது வந்து இந்த கையை அப்படி தூக்கி கொடுக்கணும். ஸோ பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம இவரோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய வலது கையை இவ்விதமாக பயன்படுத்த முடியாதபடிக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு இதனால எத்தனை விதமான கஷ்டங்கள் வரக்கூடும் என்று சொல்லி யோசிச்சுப்பார். ஸோ இப்படி சில நேரத்தில் வரத்தான் செய்கிறார். வேற என்ன, குடும்பம். நமக்கு உலகமே தலைகீழ போனாலும் எங்க வந்தா நிம்மதி நமக்கு கிடைக்குது, குடும்பத்துக்கு தான். நம்ம போய் நம்ம வீட்டில் படுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, இது நம்ம வீடு, பேசாம தூங்குவோம், தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு எழும்புவோம் அப்படின்னு. ஆனால் அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. வெளியில தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்தா குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள்.
ஸோ இப்படி பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் குடும்பத்திலும் இந்த இளைப்பாறுதல் ஒரு நிம்மதி கிடைக்கலன்னா அதுதான் இந்த பவுல் சொல்லுகிறது, எங்க திராணிக்கும் தக்கதாக இன்னும் மிஞ்சின பாரமான வருத்தம். ஸோ இப்படிப்பட்ட வருத்தங்கள் மத்தியிலே நாம கடந்து செல்லும் போது, ஆண்டவரே இதனாலே பவுலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னா வேத்த வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது இதனால என்ன செய்யல, முடியல. இதோடு நின்று போகல அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையை கடந்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் நான் இப்படிதான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறான். இப்ப அவன் அதை தட்டி கழிச்சிட்டு போயிருக்கலாம். எப்படி தட்டி கழிச்சிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துருவான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி சொல்லுகிறான், இல்லை எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு. எதற்காக சொல்லுகிறான்னா, மனுஷராக இருக்கிற நாம் பலவீனத்தில் தான் இருக்கிறோம். கர்த்தருடைய பலன் வந்தால்தான் சில சூழ்நிலையை விட்டு நாம் வெளியில் வர முடியும். அதனால பலவீனமாக இருந்தால் பலவீனம் என்று சொல்லுவதில் எந்த தவறும் இல்லை. வலிச்சா வலிக்குதுன்னு சொல்லணும். வலிக்காத மாதிரி எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்? அதனால இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆறுதல் என்ன, பவுல் அப்போஸ்தலனுக்கே இப்படிலாம் நிலைமை இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி நிலைமை வர்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. இதுக்கு அடுத்தாற் போல் என்ன, அதையும் நம்ம நிச்சயமா பார்க்கணும். அப்போ இன்னொரு 2 வசனங்கள் நாம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. மக்கதோனியாவுக்கு வந்தோம். மக்கதோனியாவுக்கு வரும்போது மக்கதோனியால இருந்து தான் ஒரு ஆள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஆனா வந்த போது சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் ஓடி 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 உழைச்சி ஒரு காலகட்டத்தில் இந்த சரீரம் ஓட முடியல, இளைப்பாற முடியல. பாருங்க, காலையில் நமக்கு எழுந்த உடனே நம்மை அறியாத ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வருகிறது. காலையில் எந்திரிச்ச உடனேயே எனக்கு எழும்ப முடியல, அசைய முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அந்த நாள் பூரா அவர் செய்யற வேலை எப்படி இருக்கும்? ஒண்ணுமே வாய்க்காது. அப்ப சொல்ல, என் சரீரத்துல நான் அவ்வளவு களைப்பை உணர்கிறேன் அப்படின்னா மனசு இருக்கு, இதெல்லாம் செய்யலாம் போலாம். ஆனா சரீரத்துல அதற்கு ஓய்வு கிடைக்காதனால, இதெல்லாம் கடந்து போனதுனால அவ்வளவு ஒரு பலவீனத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். எந்த சைடு திரும்பினாலும் நெருக்கடி நெருக்கடி நெருக்கடி. அப்ப தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலில் படும் கெட்ட குடியே கெடும். ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னா அடுத்தாப்புல அடிபடும் போது எந்த காலில் தான் அடிபடும்? அதே காலில். கெட்ட குடியை எந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கோ அந்த குடும்பத்துக்கு தான் இன்னும் நிறைய பிரச்சனை தேடி சேரும். அப்ப அந்த மாதிரி எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டு, பின்னாடி எழுதும்போது சொல்லுகிறான், எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, ஆனால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டது உண்மை. அப்ப புறம்பே போராட்டங்களும். இப்ப புறம்பே என்று சொல்லும் போது எனக்கு எதிராக நிறைய பேர் சில காரியங்களை பேசுகிறார். பாருங்க, நம்முடைய மனசு உடைந்து போகிறதற்கு சிலர் நேரில் நம்ம கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பத்தி சில அபிப்பிராயத்தை ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னதே நம்ம கேள்விப்பட்டா உடனே என்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்களே, இது நேர வாக்குவாதம் பண்ணா அது இன்னும் அதிகரிக்கும். இவ்விதமாய் புறம்பே நடக்கிற காரியங்கள் என்னை உடைத்து வைத்திருக்கிறது. அப்ப புறம்பே இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளே பயங்களும். அவர் தான் எழுதினார், தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு சொன்னாரு. ஆனா அவரே இங்க சொல்றாரு, எனக்குள்ள என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. பயம் என்பது எதனால வருகிறது? இது இப்படி நடக்கிறது,
இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருந்தால் பயம் வராது. ஆனால் இப்படி நடக்கிறது எங்கே போய் முடியும் என்று தெரியலன்னு சொன்னா பயம் வந்துடும். நான் அடிக்கடி இந்த நாய் பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாய் ரோட்டில் நீங்கள் போகும்போது விரட்டிட்டு வரும், பார்த்துருக்கீங்கள? பைக்கில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி வரும். அந்த நாயை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி? நீங்கள் கீழே இறங்கி இப்படி பார்த்துட்டு நில்லுங்க, அது பாட்டுக்கு எதுக்கடா நம்ம வந்தோன்னு தெரியாமல் போயிடும். சரியா? இவ்வளோதான் விஷயம். ஆனால் நாய் வந்துருச்சுன்னு ஸ்கூட்டரில் போகிற ஆள் ஐயோ எங்கே போவேன் ஆகும்னு தெரியாமல் கீழே போய் விழுந்து கையை காலை உடைச்ச ஆளுங்க இருக்கிறாங்க. ஏன் தெரியாது இதை எப்படி சமாளிக்கிறது. அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு நாய் வல் 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 வல்னு குலைச்சிட்டு இருக்கு. சரியா? நான் தைரியமாக சொல்கிறேன், என்ன நாயாக இருந்தாலும் சரி அது குலைக்குதா, நீங்கள் பேசாமல் போய் நின்றுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இப்படியே நில்லுங்க, அந்த நாய் தானாக அடங்கிடும். அந்த நாய் எப்போ இன்னும் ஆக்ரோஷமாகும்னா, ஒன்று நீங்கள் அதை பார்க்கும்போது, கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்போது அந்த நாய் ஆக்ரோஷமாகும். ரெண்டாவது நீங்கள் ஐயோ ஊன்னீங்கன்னா அது இன்னும் உற்சாகமாயிரும். அப்போ நாயை அமைதிப்படுத்துறதற்கு ஒரே வழி என்ன? அதை கண்டுக்க கூட பேசாம இப்படி இருக்கு, அவ்வளவுதான். நாய் அட நாய இவ்வளவுதான் நீ, அவ்வளவுதான். அது தெரியாம தான் நாய்க்கு பயந்து ஓடி விழுந்து பல்ல உடைச்சு எலும்ப உடைச்சு கை காலெல்லாம் தேய்ச்சி. அப்ப இந்த அறிவுக்கும் இருதயத்துக்கும் ஒரு காரியம் எட்டிருச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலையே பட மாட்டோம். ஆனா அது தெரியல அப்படின்னா ஒவ்வொரு சின்ன காரியமும் நம்மை கலக்கும். அப்போ புதிதாக ஏற்பட்ட அந்த அனுபவங்கள், ஒவ்வொருத்தரும் செய்ததான காரியங்கள், அவன் சொல்லுகிறான் இது என்னுடைய இருதயத்துக்குள்ளே பயங்களை கொண்டு வந்தது. இந்த நாளில் ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்றேன், உனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா புதுசு இல்லை, புதுசு இல்லை. அப்ப நீ என்ன நினைக்க கூடாது, எனக்கு புறம்பே ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. தெலுங்கு சினிமா மாதிரி நான் அப்படி போகும்போது நான் நடக்கிற ஸ்பீட்ல வர்ற காத்துலயே எதிர்க்க இருக்க காரெல்லாம் பறந்து ஓடணும். அது சினிமாவில் தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையெல்லாம் நடக்காது. நாயே போக மாட்டேங்குது, அப்புறம் கார் எங்க பறக்குற? நமக்கும் இதெல்லாம் நடக்கும். புறம்பே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். இந்த பயம் எந்த நேரத்தில் தெரியும்? தனியா இருக்கும்போது தெரியும். அதனால சில ஆளுங்க சொல்லுவாங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாது, இங்கேயே இரு, இங்கேயே இரு. ஏன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த காலை வேளையில உங்களுக்கு எது பயத்தை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. சில நேரம் நடக்காத காரியம் பயத்தை கொடுக்கும், நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சில நேரம் நமக்கு வாழ்க்கையில திரும்ப திரும்ப சம்பவித்து கொண்டு இருக்கிற காரியம் பயத்தை கொடுக்கும். இது இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, இது எப்ப முடியும்? ஒரு பயம். ஆனா இந்த பயம், இந்த புறம்பே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய தூண்டணும்? என்னால இது சமாளிக்க முடியாது, எனக்கு யாரு வேணும்? ஆண்டவர் வேணும். ஆண்டவரே, இதெல்லாம் இல்லாட்டி நானே சூப்பர்மேன் ஆயிடுவேன். ஆனா நான் சூப்பர்மேன் இல்லை, நான் சாதாரண ஆள். நாசியுள்ள சுவாசமுள்ள மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். நம்மள்ட்ட என்ன இருக்கு? நம்ம அவர்கிட்ட எவ்வளவு பேரம் பேசினாலும் கடைசியில் சொல்லுவார், உனக்குள்ள சுவாசம் இருக்குதுன்னா அந்த சுவாசம் யாரு கொடுத்தது? நான் கொடுத்தது. அதனால அவர் நமக்கு தேவை. அப்ப தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி கர்த்தருடைய பலனையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு பவுல் அப்போஸ்தலன் எந்த விதத்திலையும் தயங்கவில்லை. அப்படின்னா நீங்களும் நானும் எந்த விதத்திலையும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், இவ்வளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யல?
இவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு ஃபுல் ஸ்டாப் போடுங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். என்ன சிறுமைப்பட்டவர்கள்? லைஃப்ல ஒரு டைம்ல நம்ம தான் எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு நினைச்ச ஒரு ஆளு இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே குறுகி 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 சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். எனக்குன்னு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை, எனக்குன்னு கூட ஆட்கள் இல்லை, கூட இருக்கிற ஆட்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்னால அப்படி நிமிர்ந்து நிற்க முடியல என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இதெல்லாம் நடந்தது உண்மை, ஆகிலும் இருந்தாலும் அந்த ஆறுதல் செய்கிற தேவன் யாரை எனக்கு அனுப்பி வச்சாரு? தீத்து இதுக்குள்ள இல்ல. டைட்டஸ் அவன் வேற ஒரு சூழ்நிலையிலிருந்து வருகிறான். வரும்போது நல்ல செய்திகளை கொண்டு வருகிறான். நல்ல நியூஸ் கேள்விப்படும் போது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நல்ல செய்தி நமக்கு கேட்கணும். சில நேரம் துக்க செய்தியா கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி வராதா? ஒரே ஒரு நல்ல செய்தி வராதா? இது மெடிக்கல் இதுலயும் சொல்றாங்க. இப்படியே இருக்கிற ஆளுங்க எவ்வளோ மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எழும்பாத ஆளு ஒரு நல்ல காரியம் இல்லை ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டா உடனே என்ன செஞ்சிருது? எழும்பிடுறாங்க. அந்த மாதிரி அவன் சொல்லுகிறான், தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. அப்ப பவுல் அப்போஸ்தலனை ஆறுதல் படுத்துறதுக்கு யார் அனுப்பிச்சார்? தீத்துவ. தலைவனை ஆறுதல் படுத்துறதுக்கு யார் அனுப்பிச்சாரு? அசிஸ்டன்ட். ஆனா நாம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? அசிஸ்டன்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அசிஸ்டன்ட்டை வந்து ஆறுதல் படுத்துறது யாரா இருக்கும்? தலைவரா இருக்கும். தலைகீழ. இன்றைக்கு உலகத்தை பொறுத்தவரையில இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுடைய சுயம் ஈகோ வந்து அதுக்கு இடம் கொடுக்காது. நம்ம போய் இவங்கிட்ட கேட்கறதா? நம்ம லெவல் என்ன? நம்ம வாழ்க்கையில எவ்வளோத்தெல்லாம் பார்த்த ஆளு, நம்ம எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறோம், நமக்கு இப்படி ஒருத்தன் வந்து ஆறுதல் சொல்றதா அப்படின்னு வரும். பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் கூட கூச்சப்படாம, எனக்கு ஆறுதல் யார் மூலமா வந்துச்சு? தீத்து மூலமா தான் வந்துச்சு. அநேக நேரத்தில் தவறான இடத்துல ஆறுதலை பார்த்து பார்த்து வெறுத்து போயிருக்கிறோம். இவங்கெல்லாம் ஆறுதல் செய்ய மாட்டாங்களா? வாழ்க்கையில் நானும் சொல்கிறேனே, நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை எல்லாம் கூட கடந்து போகும்போது நம்ம கூட வந்து நிற்கிற ஆளுங்க பெரிய ஆளுங்க இல்லை. பெரிய ஆளுங்கெல்லாம் கை கழுவிட்டு போயிடுவாங்க. கூட நிற்கிற ஆளுங்க யாராக தான் இருக்கும்? சின்ன ஆளாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சின்ன ஆளையும் உதாசீனப்படுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்காத விதத்தில் அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஆறுதல் செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தேவை வந்துச்சு. தேவை நிறையா, லட்சக்கணக்கில். ஆனால் அதை கேள்விப்பட்ட உடனே இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைச்ச இந்த நேரத்தில் இது தேவை என்று சொல்லி வேற ஆளுங்களுக்கும் தெரியும். ஆனால் முதல்ல வந்து இதை நீங்கள் வச்சுக்குங்கன்னு சொல்லி உதவி செஞ்சது யார் தெரியுமா? வீட்டில் வேலை செய்த ஒரு சகோதரி. உடனே கொண்டு வந்து ஒரு 200 ரூபாயை கொடுத்து, இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது, இதை வச்சுக்குங்க, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. எனக்கு தெரியும் 200 ரூபாயை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மாவுக்கும் தெரியும் 200 ரூபா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை செய்த செயல், உங்கள் கஷ்டத்தில் உங்கள் கூட நான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை தான் தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி கர்த்தர் யாரை கொண்டு நமக்கு ஆறுதல் செய்வார்னு தெரியாது.
ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாரையோ வச்சிருக்கிறார், நிச்சயமா வச்சிருக்கிறார், செய்வார். அதனால யாரையும் உங்க கஷ்ட நேரத்திலையோ நல்லா இருக்கிற நேரத்திலையோ குறைவா மதிப்பிட்டுறாதீங்க. கர்த்தர் நாம எதிர்பாராத விதத்துல நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி வார்த்தை வித்தியாசமா இருக்கு பாக்குறீங்களா? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. இப்ப இதைதான் பின்னாடி சொல்றான். ஆறுதல் யார் மூலமா வந்துச்சு? தீத்து மூலமா. தேவன் தீத்தை அனுப்பினார். எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. இப்ப பவுல் அப்போஸ்தலனை கேட்டிருப்பாங்க, என்ன நீ பெரிய அப்போஸ்தலன், உனக்கா அப்படி பிரச்சனை? அவன் தெளிவா சொல்லுகிறான், இந்த மாதிரி பிரச்சனையில போற எல்லாருக்கும் ஆறுதல் செய்யறதுக்காக எங்களுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் இதன் மூலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இவ்வளெல்லாம் போச்சே, எங்க போய் முடிஞ்சு அப்படின்னா அவர் சொல்றார், இல்ல அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நாம எழும்புறதுக்கு பிளான் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். தப்பு இல்லை, எலும்ப முடிஞ்சா எழும்பிடுவோம். சிக்கல்ல இருந்து வெளியில வர முடியும்னா வந்துடுவோம். காயத்தை ஆற்ற முடியும்னா ஆத்திரும். ஆனா எங்களுக்கு முடியாத நேரத்தில் எங்களுக்கு செய்கிறதற்கு சகல ஆறுதல்களின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆசியாவிலே பவுலுக்கு ஏற்பட்ட அனுபவம் கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் எப்ப வேணாலும் ஏற்படலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருந்தால் ஃபுல் ஸ்டாப்பா பார்க்காதீங்க, ஒரு கமா போட்டுருங்க, ஒரு கமா போடுங்க. ஏன்னா என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவர் யாரையோ ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதே டைம்ல சொல்லுங்க, அவர் வரும்போது இவனா போயும் இவரான்னு சொல்லி யாரையும் தப்பு கணக்கு போட்டுறாங்க. 2வது, தீத்துவுக்கு தெரியாது பவுலுக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் போறதுதான் பவுலை தூக்கி விடும். ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆளுங்களுக்கு கூட போறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா தீத்து அந்த நாள்ல வந்தார். வந்து பெருசா ஒன்றும் செய்யல, ஒரு 2 மணி நேரம் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாரு இல்ல, அவர் தலைமையில கையை வச்சு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார் இல்ல, நல்ல செய்திகளை சொன்னார். ஆனா அது அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி அவருக்கே தெரியாது. இன்னைக்கு நீங்க ஒரு தீத்துவா இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல செய்தி. சில நேரம் வாழ்க்கையில என்னை யாருமே செய்யல போல வரலன்னு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ பிரயோஜனமா இருந்துச்சு, அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இமை பொழுதுல இருக்கிறதெல்லாம் மறந்துடும். அதுல ஒன்றும் மேஜிக்லாம் இல்லை, ஆனா அதுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பேச முடிந்தால் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அந்த நல்ல செய்திகளை நீங்களும் போய் விசாரிக்கிறேன் பேருன்னு, அப்படியா எனக்கு தெரியும் ஒருத்தர் இந்த வியாதி வந்து அவர் பிழைக்கவே இல்லை, இதுக்கு வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே ஒரு பெரிய புண்ணியம். சொல்றது என்னத்தா சொல்லணும், நல்லதா சொல்லணும். அது மாதிரி ஒருத்தவங்களை போய் விசாரிக்க போறீங்க, ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போறீங்கன்னா அவங்க தங்களுடைய கஷ்டத்தை இதெல்லாம் சொல்லும்போது உங்க ரியாக்ஷனை தயவு செய்து இந்த வெளியில டோருக்கு வெளியே வச்சுட்டு போங்க. அவங்க ஏதாவது சொன்ன, ஐயோ அப்படியா,
இது ஒரு ஆளை காலி பண்றதுக்கு நீங்க பண்ற முயற்சி. அதனால தயவு செய்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஹா ஓகே 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 சொல்லுங்க. அடுத்தது, இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள போறவங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்க நேர நீதிமன்றத்தில் கோர்ட்ல இருந்து நேர போற ஆள் மாதிரி போயிடக்கூடாது. இப்படியா, ஓ நீ அந்த இது பண்ணிருப்ப அதனால தான் இப்படி வந்திருக்குது, நீங்க ஜட்ஜ் ஆயிராதீங்க. அது நம்ம வேலை இல்லை. யாருக்கு என்ன கஷ்டமோ எதனால வந்துச்சோ நமக்கு என்ன தெரியும். அதனால நியாய தீர்ப்புக்கு நம்ம போய் இன்னும் நிலைமைய மோசமாக்கிட்டு வர வேண்டாம். அதனால நீங்க டாக்டர் சொல்ற மாதிரி இல்ல நீ 2 நாள் ஃபாஸ்டிங் போடு எல்லாம் சரியா போயிடும், உங்களுக்கு தெரியாது. சில 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டா போயிடும், அதுக்காக எல்லாமே இப்படி போயிடும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா உருவாக்கி கொண்டிருக்கிறார். தெரியாத டாபிக் பேசக்கூடாது. ஆமென். தெரியாட்டி போங்க, பாருங்க, வந்துருங்க. அப்ப மற்றவர்களுடைய கஷ்டத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. வேதனைப்பட்டு இருக்கிறவங்கள இன்னும் வேதனைப்படுத்தணும் என்கிற ஒரு பேர் நமக்கு இருக்கக்கூடாது. கூட நிக்கணும், நின்னாலே போதும். சொன்ன மாதிரி சில நேரம் 200 ரூபா தேவைப்படுற ₹1,00,000 விட வலிமை வாய்ந்ததா இருக்கும். அந்த 200 ரூபாய் உங்களால கொடுக்க முடியும் சில நேரத்தில். அது ஒன்னதையும் பார்த்தா காசா, ஆனா வேற நிறைய காரியங்களை செய்யும். கர்த்தர் விதமாய் நம்மை பயன்படுத்துவாராக. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லிட்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் இனி எழும்ப மாட்டேன், நான் செய்யறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை, இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லு. எங்களை இப்படிலாம் நடத்துகிற தேவன் எங்களை ஆறுதல் படுத்தி நாங்கள் நிறைய பேர் ஆறுதல் படுத்துறதற்காக எங்களை சொல்லுகிறார். ஆகவே நாங்களும் ஆறுதல் படுத்துவோம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல அப்போஸ்தலனா இருந்தான். அப்படி நாமும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனால சொல்றேன், உங்களுக்கு என்று ஒரு ஆசிய அனுபவம் இருக்கிறது, தைரியமா இருங்க. அதை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா தீத்துவா இருங்க, உங்களால முடியும். ஆமென். கண்களை முடிச்சோம்.